வெல்கம் டு த சேனல். இன்னைக்கு நீங்க பார்க்க போறது வந்து மட்டன் கிரேவி. ரெண்டு டீஸ்பூனு எண்ணெய் விட்டு மட்டன் போட்டிருக்கேன். இதை அரைக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு. இஞ்சி ஒரு எவ்வளோ செய்யணுமோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இஞ்சி, பூண்டு, 2 பச்சை மிளகாய், பட்டை, லவங்கம், சோம்பு, கொஞ்சம் கல்பாசி போட்டிருக்கேன். இதை அரைச்சி வந்துடுறேன். கொத்தமல்லி போட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி போட்டால் நல்ல மட்டனோட வாசனை வரும், நல்லா இருக்கும் டேஸ்டாக. இப்போ வெங்காயம், தக்காளி இது வந்து நிறைய எண்ணெய் ஊற்றி வதக்கணுன்ற அவசியம் கிடையாது. கொஞ்சம் வந்து மஞ்சத்தூள், ஏற்கனவே மஞ்சத்தூள் போட்டு கழுவி இருக்கு கறியை, அதனால ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள். இப்போ அரைச்சிட்டு வந்து அரைச்சிட்டு வந்த மசாலாவை போட்டுட்டு நீங்க ஈஸியாக கணக்கு பண்ணீங்கன்னா இருக்கிற கேஸ் தட்டுப்பாடுல இந்த அளவுக்கு வந்து வேலை கேஸ் அடுப்புல குறைக்கணுமோ அந்த அளவுக்கு கொஞ்சம் திங்க் பண்ணுவீங்க. முடிஞ்ச அளவுக்கு குக்கரை யூஸ் பண்ணுங்க. இல்லைன்னா ரைஸ் குக்கர்ல என்னென்ன மேக்ஸிமம் பண்ண முடியுமோ அது பழகிக்குங்க. அந்த நிலைமை வந்துடும். கேஸ் சுத்தமா இல்லைன்னா நீங்க இது வெறும் குக்கரோ இண்டக்ஷன் ஸ்டவ்ல யூஸ் பண்ற நிலைமை வரும். அரைச்ச மசாலா கொஞ்சம் ஆயிலா பண்ணிடுங்க. அரைச்ச மசாலா போட்டாச்சு. இப்போ தனியாத்தூள் ஒரு 2 டீஸ்பூன். நான் காய் போடாத மட்டன் செய்ய மாட்டேன். எல்லாருக்குமே நல்லது, எல்லா ஏஜுக்காரங்களுக்கும் நல்லது. அந்த மாதிரி பசங்களையும் பழக்கி விடுங்க. 1 டீஸ்பூன் வந்து 1.5 டீஸ்பூன் மிளகாத்தூள். நான்வெஜ்ன்றதுனால கொஞ்சம் தூள் ஜாஸ்தி. இப்போ வந்து சால்ட் தேவைக்கேற்ப, டேஸ்ட்டுக்கேற்ப சால்ட். இப்போ வந்து நான் வந்து கோஸ் வச்சிருக்கேன். கேபேஜ் போட்டு செய்ய போகிறேன். முருங்கைக்காய் போட்டு செய்வேன், கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டு செய்வேன், உருளைக்கிழங்கு போட்டு செய்வேன். அப்புறம் மின்ஸ்டு மீட் இருந்தால் பட்டாணி போட்டு செய்வேன், நூக்கல் போட்டு செய்வேன். எப்போ மட்டன் பண்ணாலும் நான் கூட காய் போட்டு பண்ணுறது. பசங்க தனியாக காய் சாப்பிட்டனாலும் இந்த மட்டன்னா கூட சேர்த்து சாப்பிடுவாங்க. இன்னொன்று உடம்புக்கு எல்லா ஏஜுக்காரங்களுக்கும் ரொம்ப நல்லது. நம்ம செய்கிற விதத்தில் தான் இருக்குது. எது போட்டாலும் வந்து டேஸ்டாக அமைஞ்சதுன்னா சாப்பிடுவாங்க வீட்டில். என் பேரன் பேத்திலேருந்து எல்லாருக்கும் ஒரே சாப்பாடு தான். எங்கள் வீட்டில் வந்து இது பிடிக்கும் இது பிடிக்காது அப்படின்ற ஒரு இதுவே கிடையாது. கேபேஜே வந்து தண்ணி விடும். இந்த மாதிரி பண்ணிட்டு கொஞ்சமாக வேணால் தண்ணி ஊற்றிக்கலாம். ஏன்னா இதுக்கு குழம்பு தான் பண்ணுறேன் நான், வறுவல் இல்லை. அதனால கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். மட்டனும் கொஞ்சம் தண்ணி விடும், கேபேஜும் கொஞ்சம் தண்ணி விடும். இப்போ நம்ம எல்லாம் போட்டு கிளறிட்டு அவங்கவுங்க குக்கருக்கு எப்படி சவுண்டோ அது மாதிரி வச்சுக்கோங்க. மேக்சிமம் இப்போ இருக்கிற இதுக்கு குக்கரில் பண்ணுறது நல்லது. அதுதான் இது பண்ணியாச்சு. கொத்தமல்லியும் இதில் போட்டிருக்கேன், கடைசியும் கொஞ்சம் போட்டு இறக்கிடலாம். இப்போ மூடி போட்டு வெயிட் போட்டு போகிறேன். எங்கள் குக்கருக்கு ஒரு 6 செகண்ட் வரணும். அவங்க குக்கருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டு எடுத்துக்கோங்க.